வணக்கம். யாரியா நீங்க? பக்கத்து கிராமம் வெள்ளத்துல தோப்பு துறவெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. எல்லாத்துக்கும் நிவாரண நிதி கொடுத்திருக்கீங்க, எங்களுக்குன்னு வரலீங்க. யோ, வெள்ளம் வேகமா வரும், நிவாரணம் நிதானமா தான் வரும். மனு கொடுத்திருக்கீங்களா? 3 வாரம் ஆச்சுதுங்களே. 4 வாரம் கழிச்சு வந்து பாரு. நாங்க எந்த கட்சி சேராத ஆளுங்கன்னு எங்களை அம்போன்னு விட்டா எப்படிங்க? அதான் ஆளுங்கட்சி ஆளுங்கன்னா விட்டுருப்பீங்களா சார்? என்னப்பா இங்க ரகல? சார் குட் மார்னிங் சார். இல்ல வணக்கம் சார். இது வெள்ளடிக்கிற விஷயமா இந்த நிவாரண நிதி இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி இவங்க எல்லாம் நமக்கு அரசியல் டைம் பூசுறாங்க சார். நான் பிடிஓவா இருக்கிறச்சே நீங்க அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க விஷயத்தை நான் கவனிக்கிறேன். நாளைக்கு என்ன வந்து பாருங்க. அப்புறம் என்ன கவனிச்சிருங்க சார். சார், எம்எல்ஏ பொய்யாமொழி ஐயா டெல்லியில இருந்து வந்திருக்காரு. உங்களை பாக்குறதுக்காக ரூம்ல உட்கார்ந்து இருக்காரு. ஏண்டா அசடு, அதனால முதல்ல சொல்லணும் நீ. வாங்க பொய்யாமொழி சார். வாங்க. என்ன போன காரியம் என்னாச்சு? நல்லபடியா நடந்து. டெல்லியில பிரைம் மினிஸ்டரை பார்த்து எல்லாம் விவரமா பேச முடிஞ்சதா? பேசுனேன். நம்ம அன்னவயல் கிராமம் வருஷம் வெள்ளத்தினால வெள்ளாமையே இல்லாம செத்துக்கிட்டு இருக்குங்கிறத விலாவரியா எடுத்து சொன்னேன். 35 வருஷமா இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்ல. நான் சுயேட்சை எம்எல்ஏ இருக்கிறனால என் பேச்சு எடுபட மாட்டேங்குது அப்படி இப்படின்னு பிரதம மந்திரி கிட்ட ஒரு குரல் அழுத. அவரும் நம்ம முதல்வர் மாதிரியே அனுதாபத்தோட கேட்டாரு. அப்புறம் எங்க கிராமத்தை மாநில அரசோட கலந்து பேசி மத்திய அரசு தத்தெடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஒத்துட்டாரா பிஎம்? ஒத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கருப்பாயின்னு ஒரு அம்மாவை விசேஷ அதிகாரியா நியமிச்சு உத்தரவு போட்டாரு. அப்படியா? ஆமா, அந்த அம்மா பிரதம மந்திரியோட அலுவலகத்துல ரொம்ப நல்ல பேர் வாங்கி இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்தவங்க. பலே பலே, அவங்க நம்ம ஊருக்கு விசேஷ அதிகாரியா வர்றாங்களா? ஆமா, வெறுங்கையோட வரல, 4 கோடி ரூபாய் நிவாரண திட்டத்தோட வர்றாங்க. பொய்யாமொழி சார், இனிமே நம்ம கிராமத்துக்கு நல்ல காலம் தான். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றியுமா. மிஸ்டர் பொய்யாமொழி, உண்மையிலே இந்த மாலை உங்களுக்கு போட்டு நான் நன்றி சொல்லணும். நீங்க முயற்சி பண்ணலனா இந்த கிராமத்துக்கு நான் வந்தே இருக்க முடியாதே. ஏதோ இந்த கிராமத்து மக்களுக்கு என்னாலான ஒரு சிறிய பணி. கிராமம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் மிஸ்டர் அப்துல்லா, அக்கவுண்ட்ஸ் ஆபீசர். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். தேங்க் யூ. இவர் மிஸ்டர் தர்மலிங்கம், கிராமத்து தலைவர். வணக்கம். நன்றி. இது கண்ணகி, ஆபீஸ் ஜனோ. வணக்கம்மா. ஓ, தேங்க் யூ. இவங்க கான்ட்ராக்டர் கமலக்கண்ணன், இந்த கிராமத்திலே பெரிய புள்ளி. மேலிடத்துல ரொம்ப செல்வாக்கு. பொறுமையா போடாமா. உங்கள் வரவு நல்வரவாகுக. உங்க வரவு எங்களுக்கு வரவு. ஐயா சொல்ற மாதிரி நான் அவ்வளவு பெரிய புள்ளி இல்லைங்க. எனக்கு ஒரு சக்கரை ஃபேக்டரி, 2 சிமெண்ட் ஃபேக்டரி, 3 சாராய ஃபேக்டரி. இன்னும் இதை தவிர எத்தனையோ ட்ரீ இருக்குங்க. மேங்கோ ட்ரீ, லெமன் ட்ரீ, அந்த ட்ரீ, இந்த ட்ரீ, ஆக மொத்தம் கண்ட்ரி ஐயாங்களே தான் இருக்கு. ஊருக்கு வெளியே இருக்க சிமெட்ரி, அது உங்க ஐயாவோட தானே? சிமெட்ரினா என்னங்க? கல்லறை. அந்த கான்ட்ராக்ட் இன்னும் வரலீங்க. அங்கேயும் ஐயாவுக்கு ஒரு இடம் இருக்கு. ஐயா வராருந்தா மக்கள் எல்லாம் விளங்கி நிப்பாங்க. மக்கள் என்னடா மடையா, மந்திரிகளே எனக்கு அவ்வளவு நெருக்கம். யாராவது ஒரு மந்திரி இந்த பக்கம் வந்தா நம்ம வீட்டுலதான் தங்கறது திங்கிறது. அதுல பாருங்க, போன மாசம் காந்தி சிலையை திறக்க ஒரு மந்திரி வந்தாரு. அகிம்சைய பத்தி 1/2 மணி நேரம், ஆட்டுப்பாலை பத்தி 1 மணி நேரம். மீட்டிங் முடிஞ்சதும் அரைப்படி ஆட்டுப்பாலை ஐயாவே கறந்து மந்திரி கையில கொடுத்தாரு. மந்திரி வேண்டான்ட்டாரு. ஏங்கன்னு கேட்டேன். ஆட்டுப்பாலை மகாத்மா காந்தி சாப்பிட்டாரு, அத போய் நான் சாப்பிட்டா மரியாதை இல்ல, ஆட்டை வேணா தின்றேன்னாரு. 2 ஆட்டை வெட்டினமோ. மந்திரிக்கும் எங்க ஐயாவுக்கும் அப்படி ஒரு நெருக்கம். என்ன இங்க இவ்வளவு புழுக்கம் மிஸ்டர் சாஸ்திரி? வீட்டுக்குள்ள போலாமா? ப்ளீஸ் கோ. பை தி வே, ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் நாளைக்கு ஆபீஸ்ல நான் பாக்குறேன். வணக்கம். வணக்கம். சரி சரி ஐயா, வாங்க அம்மா பார்க்கலாம். அம்மா பார்க்கலாம். நாம தனியா பாக்கணும்டா, நம்ம வேலையே வேறையாச்சே. ஆமா வா. என்ன ஓமா காளிதாசே? ஓய், வர வர இப்போ செருப்பு எல்லாம் ஒழுங்காவே வரமாட்டேங்குது. செருப்பு நல்லா தான் இருக்கு. ஏதாவது கல்யாணத்துக்கு போனா செருப்பை மாத்தி போட்டு வந்துடுறீங்க. இல்ல, திருடன்னு சொல்லல. வாங்க சாமி, கும்பிடுறேன். கும்பிடு கும்பிடு. இந்தா, இந்த செருப்பை தச்சு கொடு. செருப்பு நல்லா தானுங்க. மறந்துட்டயா, அறிவட்டவனை சொல்லப்படாதே. எங்க சொல்றது நீங்க வச்சுக்கிட்டு. யோ எசக்கி, அழகு பார்க்காம சட்டு புண்ணு தச்சு கொடு கலந்து செருப்ப.
கழுத செருப்பு. பின்ன என்ன குதிரை செருப்பா? காளிதாசே, செருப்பு தானேன்னு கேவலமா பேசாத. சிம்மாசனத்தை உட்கார்ந்துகிட்டு இந்த தேசத்தையே ஆண்டிருக்கு செருப்பு. இப்ப விட தேசம் அப்ப நல்லாவே இருந்துச்சு. இத நான் சொல்ல, ராமாயணம் சொல்லுது. செருப்பு ஆண்டது பருப்பு ஆண்டதெல்லாம் கிடக்கட்டியா? ராமாயணம் எங்களுக்கு தெரியாதா? உன் கதை எப்படி? தொழில் எல்லாம் நல்லா நடக்குதா? தொழிலுக்கு ஒண்ணும் குறைச்சல்லிங்க. வயசு 60 ஆகுது இல்ல. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த கட்ட பாடுபட முடியுங்க? தோல்ல தொலை போடுற தொழிலாச்சுங்களே. தொலைவிக்கிட்டே இருந்தா தோதுப்படுங்களா? கண்ணுல பூச்சி வர பறக்குது. ஏன் பூச்சி மருந்து வாங்கி அடிக்க வேண்டியதானே? அட பேமானி, பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு அவன் என்ன செடியா பயிரா? ஏப்பா எசைக்கு முத்து, உன் பேர பிள்ளைக்கு இந்த தொழிலை சொல்லி கொடுத்து துணையா வச்சுக்க வேண்டியதானே? தொலை மாத்திரம் இல்லங்க, அவன் தோழி எங்க இருக்கு தொலை எங்க இருக்குன்னு சொல்லுவான்ல. என் பேர எங்க என் பேச்ச கேக்குறான். அவன் இந்த தொழிலே வேண்டாம், ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேங்கிறான். இப்ப கூட எங்கனாச்சும் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருப்பான். நடராசர் கோயிலுக்கு முன்னாடி நந்தனா நின்ன மாதிரி. வணக்கம்மா. அம்மா, இந்த கிராமத்துல ஏராளமான புறம்போக்கு நிலம் கிடக்கு. அத பட்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏதோ பயிர் பண்ணி வயிறு பழச்சுக்குவோம். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ மந்திரிங்க வந்துட்டு போயிட்டாங்க. கால விழுந்து மந்தாடி கேட்டங்க, ஆகட்டும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஆனபாடு இல்லீங்க. எங்கெல்லாம் புறம்போக்கு நிலம் இருக்குது, ஆத்து பாசனம் வேணுமா இல்ல ஏரி பாசனம் வேணுமா, இதையெல்லாம் தெளிவா எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. கூடிய சீக்கிரம் என்னால முடிஞ்சதெல்லாம் செய்யறேன். ஏன் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தா ரொம்ப நன்றி. கண்டிப்பா செய்யறேன். வணக்கம் வணக்கம். வணக்கம். விளக்கண்ண ஏயா உன் பேரப்பை செல்வத்தை பண்ணையார் வீட்டுல மாடு மேய்க்க மாசம் 10 ரூபான்னு சம்பளம் பேசி அவனை வேலைக்கு அனுப்பினேல்ல. அவன் என்னடான்னா மாட்டை மேய்க்காம மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு ஸ்லேட்டு பழையில மாடு மாடுன்னு எழுதி பழகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன விழுப்புரம் மாடு மோலையா தோட்டத்துக்குள்ள மேய்ஞ்சிச்சுன்னு பட்டியல் அடிச்சுட்டாங்க. பண்ணையாரே பணத்தை கட்டிய மாட்டை ஓட்டிட்டு வந்தாரியா. பண்ணையாரையாவை கொஞ்சம் மன்னிச்சுக்க சொல்லுங்க, நான் பையல கண்டிச்சு வைக்கிறேன். பண்ணையார் அவன் குணத்துக்காக சும்மா விட்டாரு. இப்படி கண்டிக்காம அவனை வளர்த்த அப்புறம் ஊர் ஓம்பல விலைக்கு வாங்கிட்டு வந்தா நிப்பான். ஜாக்கிரதை. நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஐயா கிட்ட சொல்லிருங்க. ஏன்டா தவிட்டுக்கு வாங்கின பயல மாட்டை ஒழுங்கா மேய்க்காம பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தியாம? நான் மாடெல்லாம் மேய்க்க மாட்டேன் தாத்தா. நான் படிச்சு பெரிய ஆளாக போறேன். பல்ல உடச்சு படுவா ராஸ்கல். பிறந்த உடனே ஆய் அப்பன முழுங்கின பய பொழப்புக்கு வழியை பாப்பியா? அதெல்லாம் முடியாது தாத்தா. நான் படிப்பேன் படிப்பேன் படிப்பேன். டேய் டேய் நில்லுடா. நான் வர மாட்டேன் போ. வயசாயி போச்சு, என்ன ஓட வைக்காத, உன்னை கொன்னு விடுவேன் ராஸ்கல். அதெல்லாம் முடியாது போ தாத்தா. எதுடா பேசுற ராஸ்கல்? சொல்லுங்க. இந்த பையனை ஏன் அடிக்கிற நீ? அம்மா அந்த பையன் இருக்கானே, பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னு சொல்றான் அதானே? இத பாருப்பா, இந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சொல்றதே ஆச்சரியம். போறேன்னு சொல்ற பையனை நீ ஏன் தடுத்து நிறுத்துற? இவன் படிச்சு நாளைக்கு பெரிய ஆளானா உனக்கு தானே பெருமை. அதுங்காட்டி ஆளை தின்னுடுங்களே வறுமை. அழகா பேச கத்துக்கிட்டு இருக்கிற, அந்த அளவுக்கு நல்லா சிந்திக்க கத்துக்கல. இத பாரு, உன் பரம்பரை தொழிலத்தான் உன் பேரனை செய்யணுமா? வண்டிக்கார மகன் வக்கீல் ஆகலாம், மாடு மேய்க்கிறவன் பையன் மருத்துவன் ஆகலாம். அதுக்காக தானேப்பா சோத்தையும் போட்டு பள்ளிக்கூடத்துல படிப்பும் சொல்லி கொடுக்கறாங்க. நாளைக்கு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பு. மிஸ்டர் சாஸ்திரி, இந்த பையனை நாளைக்கு ஸ்கூலுக்கு சேர்க்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் நீங்க செய்யுங்க. அழக்கூடாது, கண்ணத்தோட. ஸ்கூலுக்கு போறியா? நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். இத பாருப்பா, மாசம் முழுக்க உன் பேரன் வேலை செஞ்சா உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? 50 ரூபா வருமுங்க. அந்த 50 ரூபாய அடுத்த மாசத்துல இருந்து நான் உனக்கு கொடுக்கறேன். இவன் படிக்கிறத நீ தடுக்காத, புரிஞ்சுதா? பள்ளிக்கூடத்துக்கு போறியா? நல்லா படிக்கணும். குட் பாய். நீ நல்லா இருக்கணுங்க. கும்பிடுறா. அடிக்க கூடாது. வரட்டுமா? லெட்ஸ் கோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாம் மலேரியா தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்களா? உள்ள மருந்து இருந்துச்சா இல்ல மலட்டாத்து தண்ணி இருந்தான்னு தெரியலீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஊசி போட்ட மறுநாளே மலேரியா ஜுரம் ஜாம் ஜாம்னு வந்துருச்சுங்களே. என்ன மிஸ்டர் சாஸ்திரி, என்ன இப்படி சொல்றது? நான் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கேக்குறேன் மேடம். கண்டிப்பா கேட்கணும். நீங்க உங்க குறைகள் எல்லாம் ஒரு மனுவா எழுதி நாளைக்கு ஆபீஸ்ல கொண்டு கொடுங்க. வேண்டியதெல்லாம் நான் கண்டிப்பா செய்யறேன். சரி, நீங்க நாங்க வரோம். பெருமாளே நல்லா குடி, இன்னைக்கு பூரா என்னுடைய செலவு. காளிதாசன், உங்க பொண்டாட்டிய நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே. ஏண்டா எல்லாரும் பார்க்க என் பொண்டாட்டி என்ன எக்ஸிபிஷன் பொம்மை நினைச்சியா? அவ்வளவு விரட்டி தான் 6 மாசம் ஆச்சடா. விரட்டிட்டீங்களா? ஏன்னு அதை ஏன்டா கேக்குற? 6 பிறந்ததுக்கு அப்புறம் அரசு சுத்துறாடா.
அரச மரத்தை சுத்துனா நல்லது தானே, 7வது குழந்தை பிறக்கும். மரத்தை சுத்தினா பரவாயில்லடா, எகுத்த விட்டு திருநாவுக்கரசலடா சுத்திட்டா, பொறுக்க முடியல, அடிச்சு வரட்டிட்டேன். என்ன கொங்கா பையன் நினைக்காத, கான்ட்ராக்டர் கமலக்கண்ணனை கூடவே வச்சிருக்காருன்னா நான் ஒரு தத்துவ மேதங்கிறதுனாலதான். கொக்கு ஏன் ஒத்த கால நிக்குது தெரியல. இன்னொரு காலையும் தூக்கிட்டா தொப்புன்னு விழுந்துரும், அதனாலதான். அது இருக்கட்டும், ஒட்ட சிவங்க ஏன் முட்டை போடுறது இல்ல தெரியல. அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து முட்டை போட்டா உடஞ்சிரும்னு தான். அண்ணே ஒத்துக்கிட்டேன், நீங்க அறிவு சுடர், கல்வி கடல். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப புகழாத, உடம்பெல்லாம் புல்ல இருக்குது. கூப்பிட்டீங்களா மேடம்? மிஸ்டர் சாஸ்திரி, காட்டாத்து வெள்ளத்தை தடுத்து அணை கட்டுறதுக்கு எந்த இடம் சூட்டபிளா இருக்கும் இன்ஜினியர் கூட பேசியாச்சு, ப்ளூ பிரிண்ட் கூட ரெடியா இருக்கு. சோ வாட் யூ ஷுட் டூ இஸ் டெண்டர் கால் ஃபார் பண்ணி பேப்பர்ல எல்லாம் கொடுத்துருங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி பிக் ப்ராஜெக்ட், 100 lakhs வரைக்கும் போகும். கண்டவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டா அப்புறம் அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட்? யூ ஷுட் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ் மேடம், நான் இன்ஜினியர் கிட்ட எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ. ஏண்டா எல்லாம் இருக்குல்ல, கனமா இருக்கு, பார்த்தா அசந்தர போறாங்க. வணக்கம்மா. எங்க வந்தீங்க? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னுதான். எப்படி கொண்டா அம்மா, பூ பழம் புடவை 10,000 ரூபாய் பணம் எல்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு அணை கட்டுற கான்ட்ராக்ட நான் உங்களுக்கு கொடுத்துடணும். பாத்தியாடா, நாம 8 அடி பாஞ்சா அம்மா 16 அடி பாயிறாங்க. நான் சொல்லணுங்களே, அம்மா ஒண்ணும் அபிஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு. அப்படின்னா கான்ட்ராக்ட் உங்களுக்கே கொடுக்கலாம். 3/4 மூட்டை மணலையும் 1/4 மூட்டை சிமெண்டையும் கலந்து நீங்க அணைய கட்டிடுவீங்க. கட்டின ஈரம் காயறதுக்கு முன்னால காசையும் வாங்கிட்டு போயிடுவீங்க. மறுநாள் அணை உடைஞ்சு ஜனங்க கொத்து கொத்தா செத்துருவாங்க. நீங்க பணத்தை எண்ணிட்டு இருப்பீங்க, நான் பணத்தை எண்ணிட்டு இருக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பணம் குறைவா இருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கற கமிஷன்ல இது அட்வான்ஸ் தான். போக போக நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு இந்த நோட்டாலே உங்களை அடிப்பேன். நீங்க என்ன நோட்டால் அடிச்சா நான் உங்களை ஜோட்டாலேயே அடிப்பேன். என்னம்மா மரியாதை எல்லாம் குறையுது? அது ஒண்ணு இல்லங்க, அன்பு அதிகமானா ஆண்டவனை கூட அவன் வேண்டது இல்லையா, அது மரியாதான் இல்லம்மா. I am not a fool to favor you, I say. அரசாங்க அதிகாரிகள்னா என்ன நினைச்சிட்டு இருக்கற? என்ன நினைச்சிட்டு இருக்கற? எல்லாரும் லஞ்சம் வாங்குறவங்க நீங்களே தீர்மானம் பண்ணிடுறதா? I don't belong to that category. I belong to this country. சுத்த கண்ட்ரியா இருப்பாங்க ஒருக்க. நிறுத்துமா, ரொம்ப துள்ளாத. சுருக்கமா சொல்றேன், என்ன விரோதிச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. ஐயா பார்த்தா சுண்டலி, பாஞ்சா புருஷலி. ஆய மூடுறா. யாரைய மிரட்டுற நீ? யார மிரட்டுற? நான் சம்பல் பள்ளத்தாக்கிலே கலெக்டரா இருந்தவோ. I have dealt with decades, you know that? நான் நினைச்சா உங்களை சீஃப் செக்ரட்டரி ஆக்க முடியும். ஆனா உங்க வாய் கொழுப்பால அந்த வாய்ப்பை இழந்துராதீங்க. ஆமா. Shut up. என்னமோ பெரிய பெரிய பதவிகளுக்காக நான் அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி என்ன டெம்ப் பண்ணி பாக்குறியா? இனிமே ஒரு நிமிஷம் இங்க நின்னாலும் மரியாதை கட்டிடும். எடுத்துட்டு போட. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பாக்குற, இருட்டுல வேற இருக்கிற, அதான் அடையாளம் தெரியாம முழிக்கிற. நான் தான் அந்தோணி, தேவசகாயத்தோட மச்சான். ஓ, நீயா? எங்க வந்த? உன்னை பார்க்கலாம் தான் காலையில ஆபீஸ்க்கு வந்தேன். நீ இல்ல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்த, நீ வரவே இல்ல. நம்ம கருப்பாய் தானே, வீட்லயே பாத்துக்கலான்னு வந்துட்ட. எப்படி இருக்கிற கருப்பாயே? என்ன பார்த்ததும் பழைய ஞாபகம் எல்லாம் வருது இல்ல? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனேன்னு பாட தோணுது இல்ல? ஆய மூடு அந்தோனி, நீ இப்ப பழைய அந்தோனியா இங்க வரல. குடிச்சிட்டு வந்திருக்கிறன அத சொல்றியா? என்ன பண்றது கண்ணே, சாப்பாட்டுக்கு இல்ல சாராயம் குடிக்க ஆரம்பிச்ச, அப்புறம் சாராயமே சாப்பாடு ஆயிருச்சு. தேவசகாயம் சார் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரா? அதான் ஆண்டவன் அவரை உலகத்தை விட்டு துரத்திட்டானே.
அத்தை செத்து போயிட்டாரு. சொத்து எதுவும் வைக்காமலா செத்தாரு? வச்சாரு, நான் தான் விட்டுட்டேன். குதிரையில காந்தி தண்டி யாத்திரைக்கு போனாரு, நான் கிண்டி யாத்திரைக்கு போனேன். அவரை வெள்ளைக்கார அரெஸ்ட் பண்ணா, என்ன கடங்காரன் அரெஸ்ட் பண்ணிட்டான். ஐபி கொடுத்த, இப்ப விஐபி ஆயிட்டேன். இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்த? எலிசபெத்துன்னு எங்க அத்தை ஒண்ணு இந்த கிராமத்துல இருந்துச்சு. அது கூட நான் ஒண்டிக்கிட்டேன். கழுவி செத்து போச்சு. இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது கருப்பாயி. மில்லி வாங்க கூட சல்லி காசு இல்ல. ஆண்டவனா பார்த்து டெல்லியில இருந்து உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்குது. போமா, அந்தோணி அம்போ நிக்கிறான். அவன் கேட்கும் போதெல்லாம் 50 100 குடுன்னு. அந்தோணி, குடிக்கிறதுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்ட எப்படி கருப்பாயே? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் வேதமே சொல்லி இருக்குது. நான் கேட்கும் போது குடு, தட்டும் போது தொற. கர்த்தர் உன் பங்குல இருப்பாரு. நத்திங் டூயிங். வேணும்னா 3 வேளை வந்து சோத்த தின்னுட்டு போ. தெரிஞ்ச தோஷத்துக்கு பொங்கி போட சொல்றேன். குடிக்கிறதுக்கு காசு கேட்டு தலைகிடா நின்னாலும் சரி அந்தோணி, நயா பைசா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். குடுக்காட்டி பழைய குப்பையெல்லாம் கிளறுவேன். ஊரே நாரம். அது என்ன பழைய குப்பை? உன்னை பத்தி தான். நீ யாரு, எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றத்தை பண்ணிட்டு எல்லாரையும் தபாச்சிட்டு இருக்கிற, எவ்வளவு பெரிய உண்மைய கொலை பண்ணி குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கிற விஷயத்த போலீஸுக்கு புட்டு புட்டு வைப்ப. ஸ்டூபிட். நீ சொன்னா போலீஸ் நம்பிடுவாங்களா என்ன? நானே அப்ரூவரா மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டுருவனே, நெருப்பு இல்லாம புகையாதுன்னு நோண்ட ஆரம்பிச்சிருவானே. ராஸ்கல், பிளாக்மெயிலா பண்ற? பிளாக்மெயிலோ போட்மெயிலோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இத பாரு கருப்பாயி, எனக்கு மாமூல் கொடுக்கலனா நீ மாட்டிக்கிறது நிச்சயம். பாக்கரிசி போடுற மாதிரி எனக்கு 50 100 அப்பப்ப போட்டுக்கிட்டே இரு. நான் கண்டுக்காம கம்முன்னு இருக்கிறேன். போதை இருந்தா நான் வரமாட்டேன். போதை இறங்குச்சு உன் படி ஏறுவேன். யாரடா மிரட்டுற? என்கிட்ட தேவசகாயம் சார் அப்பவே சொல்லியிருக்காரு, நீ சரியான தெரு பொறுக்கின்னு. பொறுக்கி, பேடி, வேமானி எது வேணாலும் திட்டு. திட்ட திட்ட திண்டுக்கல்லு, வைய வைய வைரக்கல்லு வாங்கி வாங்கி போட்டுக்கிறேன். எனக்கு திட்டு முக்கியம் இல்ல கருப்பாயி, துட்டு தான் முக்கியம். மூஞ்சில காரி தூண் துப்பிட்டு 30 ரூபா கூட நல்லாரு மகராசின்னு வாழ்த்துவேன். இப்பதான் புரியுது நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன். நீ மட்டும் ரொம்ப யோக்கியமா? ரெட்ட வேஷம் போடலன்னா எனக்கு காசு கொடுக்க வேணாம். பெரிய கிரிமினல் குற்றத்தை பண்ணலனா எனக்கு காசு கொடுக்க வேணாம். சட்டத்தையும் தர்மத்தையும் ஏமாத்தி உண்மையை கொலை பண்ணி குழி தோண்டி புதைக்கலனா எனக்கு காசு கொடுக்க வேணாம். வாழ்க்கையில உயரணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 1ஆம் நம்பர் ஃப்ராடு வேலை செய்யலனா தேங்க்யூ கருப்பாயி. நான் அடிக்கடி வருவேன். நீ அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இரு. என்னடா பெருமாள், காளிதாசனை குளிப்பாட்டிட்டு இருக்கிறியா? இல்லன்னு சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணன் எங்க சாமி கும்பிட வந்த. ஓஹோ, அறிவு கெட்டவன. சாராய கடைக்கு எதுக்குடா வருவாங்க? தண்ணி போடதான். நீயும் கொஞ்சம் போடுறியா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்க முன்னாடி குடிக்கிறதே தப்பு, உங்க கூட குடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இருக்கட்டும். டே சின்ன பையா, ஒரு அரை பாட்டிலும் அவுச்ச முட்டையும் எடுத்துட்டு வா. முடிஞ்ச கொஞ்சம் மிளகாத்தூள் தூவி எடுத்துட்டு வாடா. திருப்பதி. என் பேரு பெருமாள். ஒண்ணுதான்டா. அதுவும் சரிதான். முன்னெல்லாம் இந்த அந்தோணி பையில கண்டா சீந்தவே மாட்டேன். வாய்க்கு வந்தபடி வாடா போடான்னு வசவாடுவேன். இப்ப என்னடான்னா அண்ணே
அந்தோணி அண்ணே நொந்தோணி அண்ணேன்னு வளையிற நெளியிற என்னடா சங்கதி? காளிதாஸ் அண்ணன், இந்த அந்தோணி பைய மட்டும் மனசு வச்சான்னா எங்க ஆபீஸ்ல நான் பெரிய போஸ்டே வாங்குவேன். அப்படி என்னடா உங்க ஆபீஸ்ல இவனுக்கு செல்வாக்கு? செல்வாக்கு ஆபீஸ்ல இல்ல, ஆபீசர் அம்மா கிட்ட இருக்கு. அந்த கருப்பாய் அம்மாவை இவன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான். அப்படியா? இவன் நில்லுன்னா நிப்பாங்க, உட்காருன்னா உட்காருவாங்க. அந்த கருப்பாய்க்கு இந்த காளி பயலுக்கும் என்னத்துலடா கனெக்ஷனு? முன்னாள் காதலனா இருக்கலாம், இல்லைன்னா முன்னாள் கணவனா இருக்கலாம், இல்லைன்னா அந்த அம்மா பெருசா ஏதாவது லஞ்சம் வாங்கும் போது அதை பார்த்துட்டு அதை வச்சு மிரட்டுறவனா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்தோணி பேரை சொன்னா அந்த அம்மா ஆடுவாங்க. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ? பாம் இல்ல, பாம்பு. இப்பெல்லாம் பாம்பு இருக்கிறது இல்லடா, பாம்புதான். கருப்பாயி, நீ செய்யலன்னா உன் பழைய குப்பையெல்லாம் நோண்டி நோண்டி கிளறுவேன். அப்புறம் என்ன ஆகும்? இமேஜ் எல்லாம் பாழம் பாழமா வெடிச்சு காத்துல கரைஞ்சிரும். முதலாளி இந்தாங்க திராவாடிங்க. காளிதா, என்ன காலிக்கலாம் குடிச்சிங்க காலி ஆயிடுச்சு. குடிக்க குடிக்க ஊத்துற, போத குறைய குறைய ஏத்து. ஏத்துறேன். ஏல காளிதாசு ஐயா, காட்டாத்து வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல அணை கட்டணும்னு சொல்றானுங்களே, அத கட்டுறதுக்கு என்ன தவிர வேற எவன்டா இருக்கான்? ஆமா, அணைக்கட்டு விஷயத்துல நீங்க தானே எக்ஸ்பர்ட். சின்ன பொண்ணுகளை கண்டா அணை கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி ஆசை வெள்ளத்தை தேக்கி வச்சிருவீங்களே. அட பாவி, அந்த அணை வேற இந்த அணை வேற. ஆமா, நான் தண்ணி போட்டா நீ ஏன் வளர்ற? அப்படி ஒரு ஒத்துமை. நீங்க மழையில நனைஞ்சா எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும், நீங்க வெயில்ல அலைஞ்சா எனக்கு வேர்த்து கொட்டும். உங்க பாவம் எல்லாத்துலயும் எனக்கு பங்கு விட்டுங்களே. புராணத்துல பாவமே செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களாமே, அப்போ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னா அப்படி என்ன விளையும்? இது ரொம்ப ஈஸிங்க. முற்பகல் சேவிங் செய்யின் பிற்பகல் முடி விளையும், இது அர்த்தம். அது போட்டோம். நீ பேப்பர் கீப்பர் பாக்குற பழக்கம் உண்டா? பேப்பரை நான் தனியா பாத்திருக்கேன், கீப்பரை உங்களோட பாத்திருக்கேன். அறிவு கட்டவன, அணை கட்டுறதுக்கு டெண்டர் நோட்டீஸ் பேப்பர்ல வந்து 1 வாரம் ஆகுதுரா. நீங்களும் மனு போட்டு 1 வாரம் ஆகுதுங்களே, கான்ட்ராக்ட் உங்க கை மீறி போயிடுங்களா? கருப்பாய் நம்ம கையில சிக்கினா தானடா கான்ட்ராக்டே நமக்கு கிடைக்கும். அவதான் உடம்பெல்லாம் விளக்கெண்ணைய பூச்சிக்கிட்டு புடிச்சா வலுவுறாளே. எந்த சுவிட்ச போட்டா எந்த பழுப்பு எரியுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பழையபடி உளரலங்க, நம்ம அந்தோணி பையர்கானே அவனா? நம்ம சாராய கடையில எப்பவும் கடை சொல்லி குடிச்சுக்கிட்டு இருப்பானே அவனே தாங்க. அவனுக்கும் அந்த கருப்பாய்க்கு அண்டர் கரண்ட்ல கனெக்ஷன் இருக்குங்க. அப்படியா? ஆமாங்க, அந்த அந்தோணி பையில வர சொல்லி இருக்கேன். விஸ்கிய ஊத்துறோம், 5000 வெட்டுறோம், காரியத்தை முடிக்கிறோம். அட நீ ஒருத்தன் 5 பைசா பெறாதவனுக்கு 5000மா? அட நீங்க ஒண்ணு, அவன் உட்காருனா உட்காருவா, நில்லுன்னா நிப்பா. யாரு? கருப்பாயி. அப்படி அவங்களுக்குள்ள ஒரு கிசு கிசு. ஆபீஸ் பொண்ணு பெருமாளே என்கிட்ட சொன்னான். வணக்கம். அந்தோணியே வந்தாச்சு. வா 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 அந்தோணி உட்காரு. அட நமக்குள்ள என்ன உட்காரு. நீ முதல்ல அந்தோணிக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வை. இதோ ரெடியா இருக்குங்களே. அந்தோணி, நீ ஃபாரின் போயிருக்கியா? ஐயோ இல்ல சார். இந்தா ஃபாரினாவது உள்ள போட்டு குடி. விடு, இது வெள்ளக்காரன் குடிக்கிற விஸ்கி. இத ஒரு புடி புடி. குடிக்கு மரியாதை கொடுக்கறவன் இவன் தான். அண்ணனுக்கு அவிச்ச முட்டை வை. இதோ ரெடியா இருக்குல்ல. இதான் முட்டை, எடுத்துக்க சாப்பிடு. கோழி அடிக்க சொல்லி இருக்க. செட்டிநாட்டு சமயக்காரன் டாப்பா இருக்கும். இதெல்லாம் எதுக்குங்க? நீ கருப்பாய் அம்மாவுக்கு வலது கையே. உன்னை பழைய அந்தோணி நினைச்சு பாயா வாங்கி கொடுக்க முடியுமா? உனக்காக கோழிக்கறி மட்டும் இல்ல, உடுப்பு குழம்பு, கொவ்வா வத்தல், பொறா பொரியல் எல்லாம் ரெடியா இருக்க. அந்தோணி பாயத்தோற என்ன முழிக்கிற? இத வைக்கணியா? குடிச்சுக்க. பத்த வைடா. பத்த வைக்கதான் நான் இருக்கேன். சீக்கிரம் பத்த வை.
அந்தோணி, கருப்பாய் நீ சொன்னா கேப்பாளா? கேப்பாளா? நான் சொன்ன பொட்டி பம்பா அடங்கிருவா. அவ சீக்கிரட் பூரா என் கையில எல்லாம் சிக்கிட்டு இருக்கு. முதல்ல சீரட்டை விட்டுட்டு சீக்கிரட்ட சொல்லு. அட அறிவு கட்டவனே, அதெல்லாம் நமக்கு எதுக்குடா அந்தோணி? அந்த அணைக்கட்டு கட்டுற கான்ட்ராக்ட உங்களுக்கே வாங்கி தரேன். அந்த கழுத கருப்பாயே நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுவா. யூ டோன்ட் வரி. அது போதும், அது போதும். காளிதாஸ் ஐயா, எடுறா 5000 ரெடியா இருக்குங்களே. அந்தோணி, இந்த அட்வான்ஸ் 5000. என்ன இப்படி பாக்குற? அந்த அணைக்கட்டு கட்டுற கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சு போச்சுன்னா 5000 இல்ல, உனக்கு 50000. 50000? இதுக்கே வாய பழந்துறாதப்பா, அப்புறம் முதலுக்கே மோசமாயிர போகுது. அண்ணா, கவலையே படாதீங்க. நாளைக்கே கருப்பாய பார்த்து காரியத்தை முடிச்சிடுறேன். இந்த பணத்தை புடி, காரியத்தை முடி, மிச்சத்தை குடி.